இல்ல ஒவ்வொன்றையும் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும். நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, நம்முடைய கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிருச்சு. நமக்கென்று எதுவும் இல்லை, நம்முடைய கலை இலக்கிய வடிவங்கள் இல்லை, எதுவும் நமக்கு இல்லை. உனக்கு அந்த பெருமை இருக்கா? கேரளத்து கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றார், உலகத்திலேயே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவிலே தமிழர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். தங்கள் தாய்மொழியிலே உலகத்தின் ஆகச் சிறந்த இலக்கியங்கள். நம்மள மாதிரி இலக்கிய செழுமை கொண்ட வளமை கொண்ட ஒரு மொழி உலகத்தில் எவனுக்கிட்ட இருக்கு? அந்த மொழி உன் தாய்மொழி என்பதை நீ மறந்தால், தமிழ் பேசுவது படிப்பது எழுதுவது எளிவென்று கருதினாய். உன் பொது புத்தியிலே ஆங்கிலம் அறிவற்று திணித்தான். ஆங்கிலம் லாங்குவேஜ் நாட் a knowledge என்று சொல்லித்தர உனக்கு இல்லை. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல. பள்ளிக்கூடம் போய் படிக்காதவன் கூட பிரிட்டன்ல அமெரிக்காவில ஆங்கிலம் பேசுவான். அவன் தாய்மொழி. அடுத்தவன் தாய்மொழி எனக்கு எப்படி அறிவா என்ற கேள்வியை எடுப்பான். உன்னுடைய இலக்கியம், உன்னுடைய முன்னவர்கள் கற்றுத்தராத அறிவும் ஒழுக்கமும் வேற எந்த மொழியில், எந்த மொழியில்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தின் முதன்முதலாக சொன்னது உன் தமிழ் தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று நேசிப்பை சொன்னது உன் தமிழ் தான், உன் தமிழ் தான். அதை நாம் மறந்தோம். அதனால் தாய் நிலத்திலே உயிரோடே இறந்தோம். நடந்து